உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டான் ஒரு நாளைக்கு சாவ தான் போகிறோம். யாரும் குச்சி அடிச்சு 200 வருஷம் வாழ போகிறது இல்லை. யார் விட்டுனா சாவ ஆகி போச்சுன்னு வச்சுக்கா, டேடே அவங்ககிட்ட போவாத, செத்தவங்க பிடிச்சிப்பாங்க. அது எப்படிங்க செத்தவங்க வந்து பிடிச்சிப்பாங்க? உங்கள் வீட்டில் யாருன்னா செத்துட்டா சாமி, பக்கத்து வீட்டில் யாருன்னா செத்துட்டா பேய். எப்படிங்க பசங்களுக்கு நல்லது சொல்லி கொடுங்க, பத்திரமா போப்பா பத்திரமா வாப்பான்னு சொல்லுங்க. செத்தவங்க விட்டு காரியம் முடிகிற வரையும் எதுவும் வாங்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கிறீங்களா நீங்கன்னா? 200 250 வருஷம் வாழ போகிறீங்க. யாருக்கு என்னைக்கு சாவுனே சொல்ல முடியல. எல்லாம் செத்தவங்க பின்னாடி தான் லைனில் நின்றுக்கிறோம். நாலு தான் யாருக்கும் தெரியலையா? ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க யாருமே? உலகத்தில் எதோ நடக்குதுங்க. 2.5 வயசு பையன் 2.5 வயசு பையங்க கொல்லிப்பானி எடுத்து போகிறான் அவங்க அப்பாவுக்கு சுடுகாட்டு வரையும். அதனால் அங்கே சுடுகாட்டில் செத்தவங்க எல்லாரும் இவனை பிடிச்சிப்பாங்களான்னா, அவங்க அப்பாவுக்கு அவன் கொல்லி எடுத்து போகிறான். லைஃப்பில் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தர் வீட்டை இழப்பு ஒருத்தர் வீட்டை கல்யாணம், அது இன்னொரு நாளைக்கு மாறும். அவங்க வீட்டை இழப்பு இவங்க வீட்டை கல்யாணம் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. இருக்கிற வெறி மாதிரி ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க வார்த்தையால் மட்டும், புரியுதுங்களா? அவங்க மனசை கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷம் அடையக்கூடாதுங்க. அப்படி அடையிற சந்தோஷம் நிலைக்காதுங்க. ஓகேங்களா? பாய்.